வணக்கம் பசங்கள்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌஷிக் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 99 நைட்ஸ் கேஸ். இது என்னோட ஐடினால தான் என்கிட்ட 415 டைமண்ட் இருக்குது. அப்புறம் 507 நாள் சர்வே பண்ணிக்கிறேன். இதில் இருக்க எல்லா கொஸ்டியும் செய்யணும். இது ஆக்சுவலி இது எங்கள் அண்ணனோட ஐடி சார் கேஸ். 1000 நாள் உள்ளே போ கைஸ். நான் ஒரு ப்ரோ பிளேயர்ஸ்குள்ளே போயிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா 99 டேஸ் சர்வே பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் அந்த ஏலியன் அப்டேட் இருக்குல்ல, அது முடிக்க ட்ரை பண்ண போகிறேன் கேஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க கேஸ், கேம் பிளேக்குள்ளே போடலாம். இது என்னன்னு தெரில கேஸ், எல்லாம் எனக்கு என்னன்னு தெரில. இந்த மாதிரி தான் காத்திங்கன்னு இருக்குது. எங்கள் அண்ணா ஐடி செம்மையாக இருக்குது கேஸ். ஸ்லாக் கூட அடிக்க மாட்டேங்குது. எங்கள் அண்ணன் வேம்பேர் இல்லைன்னா சைபர் கிளாஸ் வாங்கலான்னு இருக்கானோ. டக்குன்னு முட்டை வெட்டி நம்ம ஏலியன் இது அப்டேட் இது பண்ணோம். டக்குன்னு வெட்டி நான் இவங்க வால்கானிக் பயம் தான் சூஸ் பண்ணிருக்கானுங்க. எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே கேஸ். அவள்கிட்ட நெருப்பெடுத்து எல்லாம் கேம்பரை போட்டு உள்ளேருந்து கோல் எடுத்து மறுபடியும் மேலே போட்டு அங்கே ஏதாவது சூஸ் இல்லைன்னு செஸ்ட் இருக்கும், அதை போய் ஓப்பன் பண்ண வேண்டியதான் கேஸ். நான் அவ்வளோலாம் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. தனியாக நான் 50 டேஸ் இருக்குன்னா சர்வே பண்ண முடியும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே 100 டேஸ்னால் நான் அதுக்கு மேலே எனக்கு ஃபோன் லேக் ஆகாமல் இருந்தால் இது என் ஃப்ரெண்டு வர தொட்டுது கேஸ். நம்ம கேம் பிளே இது ரேக்கர் நாளே தான் கேஸ் தொல்லை. லேசர் கேனோட நீ சயின்டிஸ்ட் கிளாஸ் வாங்கிடலாம் கேஸ். சயின்டிஸ்ட் கிளாஸ் நல்லாயிருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன் இந்த கேம் உள்ள. நான் ஃபஸ்ட்டு நம்ம பன்னி ஃபுட் நிறைய தேடணும். இப்போதைக்கு நம்மளுக்கு பன்னி ஃபுட்டு தேவை. பார்த்துட்டேன் பன்னி ஃபுட்டை கீழே தான் இருக்குது. நான் இந்த கேம் எல்லாம் நல்லா எனக்கு எல்லாமே தெரியும் கேஸ். நான் ஒரு மேதாவி. என் தங்கச்சியை கூப்பிட்டு வர அவளும் நல்லா தான் ஆடுவாள். ஆனால் சும்மா ஓரளவுக்கு ஆடுவாள். ஆனால் ஃபுட்டுலாம் நல்லா கலெக்ட் பண்ணுவாள் கேஸ். அதில் அவள் கில்லாடி. என்ன பண்ணுறது இப்போ கோல் உல்ஃப் இருக்குது கேஸ். இவனாச்சும் உல்ஃப் பெல்ட் எடுத்துக்கலாம். உல்ஃப் பெல்ட்டு கட்டிக்கவே கிடைக்காதுடாரு. அப்படியே பேஸ்கிட்ட எடுத்துன்னு போய்ட்டு எங்கள் மரத்து இருக்கு அங்கே போட்டுடலாம். போட்டு ஏன் இப்போ இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இவனுங்க ஆட்டையை போட்டானுங்கன்னா அவள் தான் திருப்பி அடிக்கிற மாதிரி போயிடும். டக்குன்னு நம்ம பண்ணி ஃபுட்டுங்க எடுத்து ஒன்று சொன்னு பண்ணி ஃபுட்டை பார்க்கல எடு போய் எட்டுன்னு வாண்டிடுவேன் ஓடு. ஹா இவன் 1000 பிளேயருன்ட்டு முடிக்கலன்னு நியாயம் இது. ஐயோ கேஸ் அங்கே பாருங்க கேஸ், 2 வீடு பக்கத்தில் இருக்குது. டேய் என்னடா நியாயம் இது, 2 வீடு பக்கத்தில் இருக்குன்னு. கேஸ் கிட்ட இருக்க ஏரியாவை பார்த்துட்டேன். சாவ் ரேகன் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்டு செகண்ட் கிட்டு ஈஸியாக காப்பாற்றிடலாம் கேஸ். ஒன்றுத்தனை வந்துருக்கான். ஐயோ அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் கேஸ். இவனை ஆக்ஸ் வச்சு அடிச்சிடலாம். போடு மீறி ஒருத்தர் என்ன இருக்கான் அங்கே இருக்கான் கேஸ். சாப்பிடா அதை எடுத்து சாப்பிட்றா, எடுத்து போடு. ஆனால் தெரியல கேஸ், ஸ்கீ மட்டும் ரொம்ப நல்லா பிரைட்னஸாக இருக்குது. என்னடா இது ஓப்பன் பண்ண முடியல. அவன் புட்டின் சாக் டெக்னோ பிளேடு தானே, டெக்கோ பிளேடு ஹோல் டார்ச் லைட்டு. அவனுக்கு டார்ச் லைட்டு. தம்பி டார்ச் லைட் இப்போ எடுத்துக்கோப்பா. தம்பி டார்ச் லைட்ப்பா எங்கள் எடுத்துக்கோ இருக்கு பாரு. டார்ச் லைட் பிங்க் பண்ணிட்டேன். அவனுக்கு எடுத்துக்கிட்டோம் பிங். ஆனால் இவனுக்கு ஃபுட்டு கலெக்ட் பண்ண மாட்டேறாங்க கேஸ். ஏன்டா ஃபுட்டு கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு ஏதோ ஃபார்ம் பிளாட் 10 பின்னு சென்ஸானுங்க கேஸ். நம்ம இந்த பில்டிங்கில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். போ சோஸ் 9 பில்ட் ஃபார்ம் பிளாட் இருக்கு. இவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். இதை எடுத்து கீழே போட்டு அதை சாப்பிட்டு இந்த ஃபியூல் கேன் எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான். நாளைக்கு இவன் ட்ரேடர் வந்தானா ஃபஸ்ட்டு குட் ஆக்ஸ் வாங்குறேன், அதுக்கப்புறம் குட் சாக் வாங்குறேன். குட்ஸு பெல்ட்டை கொடுத்து நான் அந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு கேஸ். அதனால் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு அவ்வளோவாக தெரியாது. எங்கள் அண்ணன் அப்பப்போ விளாடுவானால அவன் தான் ஏலியன் கிளாஸ் வச்சுக்கிறான். நானும் ஏலியன் கிளாஸ் வச்சுக்கிறேன். இப்போ தான் போன மாதம் தான் எடுத்தேன் ஏலியன் கிளாஸ். போன மாதமாக எடுத்துப்பேன் சத்தியமாக.
என்கிட்ட சப்போர்ட்டர் கிளாஸ் தான் சார் அதுக்கு முன்னாடி கைஸ். நீங்கள் பிகினர்னா சப்போர்ட்டர் கிளாஸ் வச்சுக்கோங்க, பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் சோலோ போனால் கூட உங்களுக்கு அந்த பேப்பர் மட்டும் யூஸ் ஆகாது. மற்றபடி உங்களுக்கு ஒரு பேண்டேஜ் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சோலோ பண்ணால் கூட. யாராடி பைத்தியாரா? நான் அவனை அச்சு திருப்பி ஏதாவது ஃபுட்டு கலெக்ட் பண்ணி போட்டலான்னு பார்த்தா என்னடா நீங்கள் கிட்டு கபட் அதை எடுத்து போட்டுற வேண்டியதான். இல்லைனா அப்போ டே 2 காட்டாமல் டே 3ன்னு காட்டும். ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டு, ஓல்டு குட் ஆக்ஸு கொடுத்துட்டு பெல்ட்ரேட் எடுத்துக்கணும் வாங்கடா. குட் சாக்கு அவள் தான் இவ்வளோ தாங்க. இப்போ போய் என்ன பண்ணுறோன்னா லூட்டை போய் அடிக்கிறோம். எப்படின்னா தெரியாது, லூட்டை போய் அடிக்கிறோம். எப்போ வந்தாலும் நடுவில் வந்தாலும் வெட்டி போடுறோம். இப்படி கன்று வச்சு சுடுற ஹெட்ஷாட்டே வைக்கிறோம். அவனுங்களுக்கு லாவா பயம்னால இவனுங்களை கல்டிஸ்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க கைஸ். ஏன்னா இந்த கல்டிஸ்ட் இவனுங்களுக்கு தேவைப்படுவானுங்க. அந்த சாக்ரிஃபைஸ்னு ஒன்று இடம் இருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வைல்டு ஃபயரா, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கல்டிஸ்ட் எடுத்து நெருப்பில் போட்டிங்க, அந்த லாவாவில் போட்டிங்கன்னா அந்த லாவா உங்களுக்கு எதாவது தரும். என்ன தரும்? அது என்ன தருமே, இன்ஃபர்னல் கிராஸ்பவு, கல்டிஸ் ஜெம்மு, ஃபாரஸ்ட் ஆஃப் ஜெம்மு, அப்புறம் இன்ஃபர்னல் ஸ்வாடு, இன்ஃபர்னல் சாக்கு தருமான்னு தெரில. இவ்வளோ இருக்குன்னாங்க எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள் ஒரு பேங்க்கு, அங்கே பாருங்கள் ஒரு வெரி ஹங்க்ரி இருக்குது. ஆனால் நம்ம துண்ண வேண்டியது தான் அந்த பெரிஸை. என்ன தெரியல கேஸ், 99 டேஸில் சாவுறது மேக்ஸிமம் சாவுறதுன்னா சாருங்களா கேஸ். நான் நிறைய வாட்டி செத்துக்கிறேன் கேஸ். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கேம் பிளேஸ் ரோப்ளாக்ஸில் வேணும்னா சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய எங்கள் அண்ணா ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறேன். எத்தனை வாட்டி லெட்ரு வாடே கிடைக்கும் கேஸு. எங்கள் அம்மான்ட்டாங்க, அதனால தான் நான் டக்குன்னு வீடியோ கட் பண்ணிட்டேன்னு இல்லை ஸ்டாப் பண்ணேன். உங்களுக்கு மேக்ஸிமம் அவ்வளோ தெரியாது போல் கேஸ். இந்த சோஸ் சொன்னா கேஸ் நல்லவங்க கேஸ். நான் வீடியோ எண்டு இருக்கும் பாருங்கள், அவனை நல்லவங்க கேஸ். அவன் எத்தனை வாட்டி என்ன ரிவே பண்ணிக்கிறான்னு தெரியுமா? நான் தூக்கி விசிறுத்தாங்க கேஸ். என்ன விசிறலாம் இல்லை, அப்படி கேம்ப் ஃபயர் ஹீட்னு போனான் டக்குன்னு. உல்ஃபு நம்மளுக்கு எதுக்கு உல்ஃபு? நம்ம இந்த வைல்டு ஃபயரை இந்த இவனுங்களுக்கு வச்சுக்கலாம். என்னடா இது, அவனுக்கு குட் ஆக்ஸ் கற்றுக்கிட்டு போல, நமக்கு என்ன கிடச்சிக்கிட்டு போல. ஏன்டா குடிக்கிறீங்க வேஸ்ட்ராடு கேஸு. புது ஏரியா கைஸ். கேஸ் நம்ம சோசை செத்துட்டாங்க கைஸ். சாவுடா. ஐயோ பாவிங்களா. ஆஹா, இப்போ இவங்க அடிச்சானுங்கன்னா ஒரு அடி செத்துருவேன். உல்ஃப் வச்சாலும் ஒரு அடி, எவ்வளோ வச்சாலும் ஒரு அடி. மூணாவது ஒருத்தர் அஸ்தான் தேவையில்லாமல் பைத்தியக்காரத்தனமா. ஆனால் வைல்டு ஃபயர் போட்டால் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இவனை டேரக்டாக சுடாண்டா எப்பா. உல்ஃபு நான் நேற்று செத்துருப்பேன். என்னடா 2 உல்ஃபு தொத்தின்னு வச்சு காப்பாற்றுங்க. அவனு பண்ணி ஏன்டா சுடுற? இவனை சுடுறா. சரி பண்ணி சுற்றி சாவடிச்சிடலாம். எட்டு சாவட்டி அவனுங்களே. பேஸில் போய் போட்டு வந்துட்டு அப்புறம் அந்த நியூ ஏரியா மேலே போகலாம். ஹங்கிரிடா டே. ஐயா ஃபுட் எடுத்துல வரலையா? ஆஹா கேரட் சாப்பிடு கேரட் சாப்பிடு. அங்கே போன மறுபடியும் அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே ஸ்டார்விங் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? போ என்னடா பண்ணுற? அங்கே போய் எத்தணும்ன்றலாமா? அங்கே போய் எத்தணும். ஐயோ கேரட்டு சாப்பிடு. என்னோடய ஃபோனில் இவன் பறப்பாங்க கைஸ், அதனால தாங்க கைஸ் அவ்வளோ இது பண்ணுறதில்ல. அவ்வளோதான், இது சாப்பிட்டேன்னா மேலே ஓட்டுற வேண்டியது தான். ஓடு. இந்த லூட்லாம் எடு கோல் எடு. ஃபஸ்ட்டு கோல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா கோல் உட்டு இவ்வளோ இது பொருள் வச்சுக்கிறான் பாருங்க கைஸ். எடு இந்த ஃபேன் எடு. சரி மேலே அப்படியே போங்க. என்னடா போக மாட்டேன். மேலே போயிட்டு மேலே ஒரு கல்டிஸ்ட் இருப்பான். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த பில்டிங் மேலே போயிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க கேஸ். என்ன ரேமோட சவுண்டு கேட்குது. விடுங்க அந்த ரேம்ப் நான் விடுங்க. அடி விட மாட்டேங்குது. அடி கேஸ். இந்த மாதிரி வச்சு அடிங்க கேஸ். அவனுக்கு நிறைய டேமேஜ் விழும். ஒரு சில புல்லட் தப்பிச்சு போகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கைஸ் நீங்கள் இந்த நைட் கிளாலர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் என்ன கிளாஸ்ன்னு தெரில கைஸ். அந்த கிளாஸ் வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு கிளாஸ் கைஸ். ஏதோ ரஸ்டி ரிவால்வர்னு கொடுக்குறானுங்க, செம்மையாக இருக்குது கைஸ். அதில் ஒரு புல்லட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த ஏடா குத்திங்க இதுக்காக மேலே கஷ்டப்பட்டு ஏறி இருந்தேன். அதுக்காக என்னோட 2 புல்லட்டும் 1 புல்லட்டும் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. ஃபுட்டு சாப்பிடு கைஸ். இந்த கேமில் மெயினாக நம்மளுக்கு ஃபுட்டு தான் கைஸ் தேவை. நீங்கள் என்ன இது பண்ணினாலும் ஃபுட்டு தான் தேவை. இன்னும் ஃபுட்டு இல்லைனா ஸ்டார்டிங்லேயே செத்துருவான். அதான் இருக்கிறதுலே தலைவலி கைஸ். அப்புறமா என்கிட்ட இருக்க ஒன்று ஐடியில் வந்து எல்லா கொஸ்டும் ட்ரை இருப்பேன், முடிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்ன கஷ்டம்னா, இப்போ நான் வந்து இந்த இதில் ஏலியன் இது பண்ணிட்டேன்னா எங்கள் அண்ணன் ஃபோனுக்கு போயிடும் கைஸ் எல்லா டைமண்டும். எங்கள் அண்ணன் ஃபோனில் தான் விளாட்ருக்கேன், ஆனால் எங்கள் அண்ணன் ஐடியில் தான் விளாடிட்டு இருக்கேன். அதனால் எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் ஐடிக்கே போயிடும். அவள் தான் நான் ஃபஸ்ட்டு திருப்பி விளாட்ணும் ஃபஸ்ட்லேருந்து என் ஃபோனில். கஷ்டப்பட்டு நான் கைஸ் கஷ்டப்பட்டு விளாட்னேன் நான். ஆனால் அவனுக்கு ஓசியில் டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ். அது முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 டைமண்ட்டாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க செகண்ட் கிட்ட போய் காப்பாற்றலாம். செகண்ட் கீட்டு வண்டு கொண்டே இருக்கிற இவனுக்கு வந்து கிட்டு காப்பாற்றிக்கினே இருக்கானுங்க கைஸ். நம்மளுக்கு முன்னாடியே எல்லாம் கிட்டு காப்பாற்ற போயிடுறானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஏதாவது செஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். இந்த இடத்துல என்ன செஸ்ட் இருக்குது? உல்ஃப் பெல்ட் இருக்குது, மேலே டெக்னோ பிளேட் போயிட்டு வரோம் கைஸ். லெஜெண்டரி செஸ்ட்டா எப்படா இந்த இடத்துல எப்படி லெஜெண்டரி செஸ்ட் அடுக்குள்ளே வரும்? எப்படி டேய் சாங்க பக்கத்தில் இருக்குது கைஸ். இப்படி நீ அந்த நாட்டு ஊசு குத்துன்னு வந்த? ஐயோ அவள்டா சாவுங்கடா. ஐயோ ஓ நோ, வேஸ்ட்டாக போச்சே. தேவையான வைல்டு ஃபயர் யூஸ் பண்ணணும். இங்கே பிங்க் அடிச்சிக்கிட்டே இருக்கலாம், பிங்க் அடிச்சிக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே பிங்க் அடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போலாம் ரிவே பண்ண வருவானுங்க. தோசை வேண்டாம் கைஸ், சொன்னல இதான் அந்த இது தோசை பிடிச்சி தர நீட்டுன்னு போடுவான். டேய் வே பண்ணுறாங்க கைஸ். செகண்ட் கிட்ட காப்பாற்றி வந்துடுறா டேய். டோ இந்த மாதிரி மேலே தூக்கிட்டாங்க கைஸ். டக்குனு போட்டான் பாருங்க. இப்போ திருப்பி மேலே தூக்குவான் நினைக்கிறேன். தூக்குறான் பாருங்க, இப்போ கீழே இறக்கிட்டான். பிங்க் அடிச்சுக்கினே இருப்பேன். அவனும் பிங்க் அடிச்சா நானும் பிங்க் அடிச்சேன். பேண்டேஜ் இயர் ஐ ஹாவ் பேண்டேஜ். யாரா கோசின்? ஐ ஹாவ் பேண்டேஜ். ஸோ அவன் கௌஷிக் செத்துட்டான் நான் போகிற வழியில் அப்படின்றான். நான் எங்கன்னா சாவலை கேஸ், நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். எப்படி நான் நீ செத்துன்றான். நான் என்னடா இது வரான் கேஸ், என்ன ரிவே பண்ண கேஸ். இது கட்சின்னு வந்துச்சு கேஸ். பட்டு 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 அவனோட சேட்டலைட்டு இந்த யூஎஃப்ஓ இதெல்லாம் செம்மையாக இருக்குது கேஸ். இந்த அப்டேட் நல்லா இருக்குது. இன்னொன்று வாரத்தில் வந்து இன்னொன்று அப்டேட் வந்தால் செம்மையாக இருக்கும். ஏலியன் ரிவெஞ்சு, அடுத்த வாட்டி வந்து என்ன ரிவெஞ்சு, கல்டிஸ் ரிவெஞ்சுன்னு விடுறானுங்க போல். நல்லா இருக்குது கேஸ் ஏலியன் ரிவெஞ்சு. ஆனால் சத்தியமாக நல்லாதான் இருக்குது. நல்லாதான் வந்து நம்ம ஆனால் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை. இந்த இவனுங்க யூடியூப்பில் சொன்னானுங்க பாருங்கள், ஏதோ புது பாஸ் வரப்போடு அப்படின்னானுங்க. அந்த மாதிரி யாரும் இருக்குறியோ தெரில கேஸு. நான் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் தான் கேஸ் ஒரு இடம் இருக்குது. இது இன்னொன்னே தெரில கேஸ். ஏதோ இப்போ பெரிய பிளாக் மாதிரி இருக்குது. ஆனால் இதுவே பண்ண பாருங்கடா, நான் இன்னும் மேலே போய்ட்டு வரேன் கேஸ். இந்த இது கேமில் ஒரு புதுசாக கிளாஸ் வந்துருக்கு, சயின்டிஸ்ட் கிளாஸ்ன்னு. அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ரேடியோ ஆக்டிவா என்னன்னு தெரில. ஏலியன் சார்டியன்னு ஏலியன் ஆர்மராக ரேகன்னா தெரில, ஏதா ஒன்று தருது. அடுத்தது வந்து நடுவில் ஏதோ இருக்குமே, ஏதோ ரேடியோ ஆக்டிவ் மாதிரி தான் இருந்துச்சு. ரேடியோ ஆக்டிவ் இல்லை கைஸ், எது சொல்லுவாங்கடா டியர் கைஸ். டெக்னோ பிளேடு எவ்வளோ அடி வாங்கி வந்தேடா கைஸ். சளி பிடிச்சிக்கிச்சு கைஸ். எடுத்துக்கோ எடுத்துக்கிறாங்க கைஸ். மனசு கஷ்டமாக இருக்குது கைஸ். இன்னும் அந்த பில்டிங் காணும். ஆஹா ஓடிடுச்சு அந்த பில்டிங். வாங்க கைஸ் நம்ம பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டு வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு செஸ்ட்டு எல்லாம் கிடைக்கும். அங்கே யாரா கைஸ் அந்த சைட்டில் பேட்ரி கலெக்ட் பண்ணுறாங்க நினைக்கிறேன். செஸ்ட்டு
செஸ்ட்டு பார்த்தேன் கேஸ். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ செஸ்ட்டு கிடைக்கும் கேஸ். இதுலேருந்து உங்களுக்கு ரேசர் கேனன் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு அவ்வளோவா தெரில. லேசர் கேனன் லேசர் கேனனா இல்லை. ஓ நோ, லேசர் ஸ்வாடு கேஸ். லேசர் ஸ்வாட் நல்ல ஸ்வாட் தான் கேஸ். அந்த டெக்னோ அந்த ஏழன் டெக் இருக்குல்ல, அது போயிடுச்சுன்னா மொக்க. ஏன்னா நான் ஒரு கல்டிஸ்ட் அடிக்கிறேன், சாக மாட்டுறாங்க கேஸ். ஐயோ என்னடா இது. என்ன செஸ்ட் அது? அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இது என்ன ஏலியன் போய் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் இல்லை, அவனுங்களே பண்ணிப்பானுங்கோ. நம்ம போயிட்டு கீழே இருக்க கிட்டு ரூமில் போயிட்டு அங்கே இருக்க செஸ் ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஓப்பன் பண்ணிட்டோன்னா அவள்தான். ரைஃபுல்லா இந்த இது ரைஃபுல்லா அடா போங்கடா பைத்தியக்கார பசங்களா. கீஸ்தானா கீஸ் ஒரு தவளை இல்லை கட்சீனா இருந்தது. ஆஹா ஜன்னலாண்ட ஏதோ மாட்டுவாங்க. என்னடாது ஜன்னலாண்ட ஏதோ மாட்டுவானுங்களே, என்னடாது இதோ பாருங்க 3 அடி அவ்வளோதான். நல்லா இதுதாங்க. 2 ரைஃபிள் ஆமோ, 1 ரிவால்வரு இது. ஐயோ ஓடு. நீ எவன்டாக கூப்பிட்டு வந்தா இவனுங்களை கேட்க துண்டுறா கேட்க. எவன்டா கூப்பிட்டு வந்தா என்னடா நீங்கள்? ஏய் ஐயா ஓ ஓடு. செத்துட்டேன்டா இல்லை சாவல. செத்தண்டா. காப்பாற்றுங்க டேய். இவனுங்க எங்கேயோ ஒரு ஆல்ஃபா உல்ஃப் எடுத்து விட்டுக்கிறானுங்க. 7 days என்னை பிடிச்சி கட்டிக்கிட்டு. டேய் ஆல்ஃபா உல்ஃப்லாம் என்ன என்கிட்ட கொண்டு வரீங்க? என்னடா நீங்கள்? டேய் ரோபாக்ஸ் மட்டும் செலவு பண்ணவே கூடாது. இருக்கிறதே 10 ரோபாக்ஸ். அந்த 10 ரோபாக்ஸ் போயிடுச்சுன்னா இருக்கிறதே 7 ரோபாக்ஸ் போயிடுச்சுன்னா என்ன அடிப்பான் என்ன சாரு கேஸ். டெக்னோ பிளேடு செத்துட்டான். இறானா காப்பாற்ற வரேன், ஆனால் என்கிட்ட ஒரு பேண்டேஜ் கூட இல்லை. அந்த ஆல்ஃபா உல்ஃபா தூரத்துலேருந்து சுடுடா. 1 செத்துச்சு, ஒன்று உயிரோட இருக்கே. இந்த சாவு செத்துடுச்சுடா ஆல்ஃபா உல்ஃப். கேஸ் நீங்கள் வெளியே இருந்தே உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும் கேஸ். ஹார்ட் மோடு என்ன பயம் வேணும்னு எல்லாம் இந்த பயத்துக்கு போடுங்க கேஸ். ஜங்கிள் வேஸ்ட்டு கேஸ். ஜங்கிளில் ஒன்றுமே இருக்காது. யூஎஃப்எஸ் கிளப் ஜங்கிளில் ஒன்றுமே இருக்காது. இதோட அங்கே நிறைய போர்லாம் இருக்கும். போர்ன்னு சொன்னோன்னா அந்த பன்னி ஏறி இது நான் பார்க்கவே இல்லை யூடியூப்பில். இந்த ஏரியாவை நான் பார்க்கவே இல்லை கைஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டுச்சு. எவனோ மேலேருந்து எடுத்துக்கிறான், அவனோட பேட்டரி எடுத்துக்கிறான். நம்ம வெறும் செஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ண போயிடும்ட்டான். யாரா நீ போடு ரேகனா டிஃபரன்ஸ் ப்ளூ பிரிண்ட்டு. நல்லது. கைஸ் ஏதோ கொஸ்டின் முடிச்சுக்கிட்டு என்ன கொஸ்டின் முடிச்சுக்கிட்டு தரல. எங்கள் அண்ணா ஓப்பன் பண்ணிப்பான். ரைஃபிள் என்னயா ரைஃபிளை கொடுக்கல நீங்கள்? ஐயோ ஏதோ வெளியே போட்டேனே. என்ன வெளியே போட்டேன்? ஐயோ உல்ஃபு சத்தண்டா. ஐயோ ஃபர்ஸ்ட் கிராப்டா வெளியே போட்டேனா? எவனோ தத்தின்னு வரான். ஐயோ என்னடா கைஸ் நாங்கள் அங்கே போயிட்டேன்னா அந்த செவராண்ட போயிட்டேன்னா எப்படின்னு நான் எனக்கு கடிச்சு எப்படி என்ன கடிச்சிச்சு. இன்ஜினியர் கேம் வந்துச்சு கைஸ். அந்த எக்ஸ்பிரஸ் இப்போ க்ரியேட் பண்ணிட்டானுங்க போல். நிறைய பண்ணிட்டு போங்கண்ணா. நான் தான் கைஸ் நிறைய வாட்டி செத்துக்கிறேன். அப்போ நான் தான் நூப்பு பிளேயரா? பிங்கடி ஹை ஹூஹா யார் காப்பாத்துங்க. யோஸ் கிராபு ஏலியன் லேசரா? ஓகே கிராபு எத்தனை போடா? டெக்னோ வாடி ஜிகோஜினா
எத்தனை போலையா நீ? நானும் எடுத்துக்கிறேன். டேக் இட் அண்ட் கோ கோ கோ. ஹேய், 2 ஆல்ஃபா உல்ஃப் இருக்குது. இந்த ஆல்ஃபா உல்ஃப் கிட்ட பிரச்சனை வச்சுக்க தேவையே இல்லை. சும்மா ஃபிஷ்ஷிங் மட்டும் பண்ணிக்கின்னு போயிடலாம். இந்த ஃபிஷ் ஏலியன் ஃபிஷ்ஷு கிடைக்கடான்னு பார்க்கலாம் கேஸ். ஏலியன் ஃபிஷ் கிடைச்சா அதை எடுத்து பொறிச்சு சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். ஏலியன் ஃபிஷ் இல்லைன்னா பேட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பேட்ரி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கேஸ், ஏலியன் ஃபிஷ் கிடைக்கும்னு பார்த்தா நார்மல் ஏரியில் இருக்க ஃபிஷ்ஷு எப்படி கிடச்சிச்சு? அது ரேடியோ ஆக்டிவானாலும் மீன் தான் செத்துருக்குமே. எப்படி நடந்துச்சு? கைஸ் பாருங்கள், யூஎஃப்ஓ பறக்கிடே. இந்த மோசில எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். என்னடா நீ மோசில கீழே போட்டுக்கிட்டே இருக்க? ஓடு ஓடு ஓடு, பசிலேயே செத்துடுவான் இவன். எல்லாம் என்னை விட்டு போகிறீங்களே, உங்களுக்கு நியாயமாக இருக்கா? இது பாவம் இல்லை, இதுவாகும். என்னை விட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. இவனுக்கு ஒரு கிராக் பாட்டு கூட செய்யாமல் இருக்கானுங்க கைஸ். இதுதான் கைஸ் மனசு கொல்ல கஷ்டமாக இருக்குது. எவனோ ஒருத்தர் கேமை விட்டு லீவ் ஆகிட்டான். அவனோட ட்ரேகன்னு எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு போயிட்டான். எனக்கு அது நம்மளுக்கு தேவை. இந்த யூஎஃப்ஓ ஸ்கிராப் எடுத்து இந்த மிஷின் உள்ள போட்டு, இங்கே ஒரு லேசர் இருக்குது, லாவா மைனு லேசர் ஃபில்ஸ் இருக்குது. அது எடுத்து இந்த ஓரட்டில் போட்டு விட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ போய் கொஞ்சம் சோறு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அந்த சோறு என் வாயுவில் போகணும். அந்த பன்னி நீ சாக போகிற. ஐ சாவுடா பன்னி, எங்கடா போகிற? கைஸ் இங்கே பாருங்க, டெக்னோ. அது காலி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்வாடு வேஸ்ட்டு கைஸ். இந்த டெக்னோ ஸ்வாடா என்னது என்னது லேசர் ஸ்வாடு வேஸ்ட்டு. அது வெறும் கட்டிட்டாங்க கைஸ். ஏன்னா பொம்மை மாதிரி டேமேஜ் கொடுக்குறீங்க கைஸ். ஏன்னா இந்த கேமில் இருக்கிற ரொம்ப கம்மியான டேமேஜ் தர கன்னுனா ஏர் ரைஃபிள் தான். வெப்பனில் ஏர் ரைஃபிள் தான் இருக்கிறதுல கம்மி டேமேஜ் கொடுக்கும். 1 HP வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது அவனுங்களை நீங்கள் டிசைன் திருப்பறதுக்கு யூஸ் பண்ணலாம் கைஸ். சைடு நீங்கள் ஒரு வந்துட்டேன் கைஸ். இதான் கைஸ் அந்த புரிய ஏரியா. நான் சும்மா யூஎஃப்ஓ ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு வந்துட்டேன். இவனுங்களாச்சும் முடிச்சிட்டானுங்க கைஸ். பாடி எடுத்து முடிச்சிட்டானுங்க பாருங்க கைஸ். நம்ம போய் மேலே போய் அடிக்க வேண்டியது தான். அவ்வளோடா, அது மட்டும்தான். சாவுடா இவனா போகிறேன். பூண்டி இல்லை, இவன் இல்லை நினைக்கிறேன். இவன் இல்லை கைஸ். கட்டிச்சு ஒரு ராம சோக்கன். அப்போ ராமான்ற இவனாண்டார். இவன் வருவான் நான் ராமிங்க ஈஸ் டெக்னோ பிளேட்டோங்க சார் அடிச்சுக்கிட்டே இருக்கான் போல. இருங்க இந்த ஓட்டைக்குள்ளேருந்து அப்படியே அவனுக்கு அப்படியே வெப்பம் பாருங்களேன். ஒரு அடி சாவு. என் அடியில்டா செத்துக்கிறான் பையன். கேஸ் அவனுக்கு ஏலியன் ஷாட் கன் யூஸ் பண்ணுறானுங்க. போய் இறங்கி அடிக்க வேண்டியதான்டா. சாவுடா. டா லேசர் கேனெல்லாம் எனக்கு ஒரு இதுவே இல்லைடா. சாவு போ. எப்படி அச்சா பார்த்தீங்களோ கைஸ். இதான் கைஸ் அந்த ரெட் செஸ்ட்டு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஏன்னா இது ஒரு ஸ்டிக்கராக எடுத்து இதில் போட்டிருப்பேன். அதுக்கு தான் இது எடுத்தேன். இது என்னது? தெளிப்போட்டு எடுத்துலாம் இல்லை. அவ்வளோதான். என்னால் தெளிப்போட்டெலாம் ஆக முடியாது. இந்த இடத்துல வேறு ஏதாவது இடம் இருக்கான்னு சுட்டி பார்க்கலாம் கைஸ். ஏலியன் கமாண்டர் இவன் புது பாஸு. அப்புறம் ஏலியன் இன்ஜினியர் அவன் ஒரு புது பாஸ். அவள் தான் 2 பேர் தான் வந்துக்கிறாங்க போல். இவனுக்கு என்ன ஏலியன்ஸ் தெரியலையே. அவனுங்களை எடுத்த என்ன பண்ணானுங்க தெரில. கேஸ் அங்கே டேமேஜ் குறையிற மாதிரி இருக்கு. அப்படின்னாரு கேஸ் அங்கே பாருங்க கேஸ் குட்டி ஏலியன். கேஸ் குட்டி ஏலியன் சாவடி. குட்டி ஏலியன் சாவடி. தான் வச்சுக்கோ. லேசர் கேன் கச்சிடா. லேசர் கேன் பற்றி பேசலாம் கேஸ். லேசர் கேனுக்கு கச்சனையே மாறன்ட்டேன் கேஸ். லேசர் கேன் எவ்வளோ பெரிய கன்று தெரியுமா? எங்கே போட போகிறது இப்போ? என்னடா எங்கேயும் தாவி குச்சிட்டேன். தாவு கேஸ். அங்கே பாருங்க ஏதோ டோர் ஓப்பன் பண்ணிட்டான். டோர் இது கேஸ். இது அன்றைக்கி போன வாட்டி இல்லை ஆட வந்துடு கேஸ். இது மீட் சாண்ட்விட்ஜு இங்கே எடுத்துக்கோங்கடா. மீட் சாண்ட்விட்ஜ் எவ்வளோ வேணுமாலும். ஹா கேஸ் தொட கட்டிக்ஸ் கேஸ். ஏன்னா ஒன்று இடம் இருக்கான்னு பார்க்கணும் கேஸ். ரொம்ப நேரம் சுற்றணும் போல்.
இடம் இருக்கா? முட்டு சண்டை இடம் விட்டோமா? டெக்னோ பிளேடு நீ அப்படி போகிற அங்கே ஒரு 2 பேர் இருக்கானுங்க. சாவுங்கடா. போடு 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 போடு. நான் பாருங்கள் எவ்வளோ கம்மி டேமேஜ் தருதுன்னு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சாவுடா. புல் பண்ணியெல்லாம் சாவடிக்க போகிறேன்டா. சாவுங்க. போ ஓடு ஓடு. சிச்சனுக்கு எவ்வளோமாச்சு போல. ஒன்று இடம் எங்கே இருக்கும்? நான் இங்கே இடம் 2 இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். 3 இடம் இருக்கும். மேலே ஒரு செஸ் ஓப்பன் பண்ணுற இடம், அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட மாதிரி அவ்வளோவா இடம் இல்லை. எனக்கே தெரியாது கைஸ் எப்படி பண்ணோன்னு. நானே பார்க்கல. என்ன சொல்லுறாளே, என்ன சொல்கிறாங்க ஒரு அப்படியே டேரெக்டாக குடிப்போம். ஏலியன் டாப்பர்ஸ், ஏலியன் ட்ரூப்பர்ஸா? ட்ரூப்பர், ஏலியன் ட்ரூப்பர். எவ்வளோ நேரம் போடணும்? இதில் போடணுமா? இதில் போட்டு ஏலியன் இன்ஜினியர்ஸ் மட்டும் போடணுமோ? கரண்ட்டு போடு. இது செத்துட்டா கைஸ் அந்த பொண்ணு. எப்படி செத்தா? ஸ்டாரிங்கில் செத்துட்டா போல. அதுக்கு தான் அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் போய் சாண்ட்விச் சாப்பிடுங்கன்னு உனக்கு கேட்டீங்களா நீங்கள்? எந்த பேண்டேஜில் கேஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறப்ப இந்த பொண்ணு ரிவ்யூ பண்ணுறா. டேய் சாப்பிட்டோன்னே ஏதோ ஆகுது உடம்புக்கு. நம்ம எத்தனை வாட்டி நான் இந்த இடத்துல உழுவேன். டேய் என்னடா இடிக்குது? மண்டையில் இடிக்குது. ஏதோ இடத்துலடா இது இருக்குது. எது இருக்குதுலாம் எனக்கு தெரியாது கேஸ், ஆனால் இருக்குது. ஏதோ இடத்துல நான் பார்க்காத இடம் இருக்குது. என் உள்குத்து அப்படி மனசு உள்குத்துது. ஏதோ இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோ அப்படின்னு. மேலே ஏறி பார்ப்போமா? வேணாம் விடு. மேலே தான் போடணுமோ? சரி இருங்க. இல்லையே, நான் பார்த்த மாதிரி ஒன்றும் தெரியலையே. அங்கே ரூம் இருக்குது. இவ்வளோ நேரம் எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்க. யார் கேசுவேன்? ஏலியனு கேஸ். நான் என்கிட்ட இருக்கான்னு 2 இருக்கனால நான் ஏலியன் ஷாட் கன் சூஸ் பண்ணிக்கிறேன். கேஸ் நான் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் கேஸ் இந்த புதுசாக வந்த அப்டேட்டில். ஆனால் எனக்கு என்ன ஏலியன் நார்மல் தான் கிடைக்கல. கேஸ் இவனுக்கு என்ன கேஸ் செத்துக்கினே இருக்கானுங்கோ. என்ன கேஸ் இப்படி லாக் ஆகுது? போ 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 போ. ஜக ஜொடிக்குது. எவ்வளோ ஏலியன்ஸ் பாருங்க. ஏலியன்ஸ் அந்த ஒன்று யூஎஃப்ஓ ஸ்கிராபடு இதில் போட்டேன்னா அவ்வளோதான். 2 கார்டு எடுத்து சாப்பிட்ணும். 2 ஸ்பியர் எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே வைக்கணும். 2 பேக்குள்ளே வைக்கணும். பேக்குள்ளே என் கையில் இருக்கணும். கேஸ் எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க பாருங்க கேஸ். 7 எத்தனை இருக்க போல கேஸ். ராபு வாங்கி அந்த பிளேயரை போய் காப்பாற்றலாம். ரேமு கிட்ட 2 டைம் ஈஸி கேஸ் தப்பிக்கிறதுக்கு. கேட்டெல்லாம் இருக்கிறதுல கஷ்டம் நினைக்கிறேன். அவன் ஸ்பீடாக வருவான், ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவான். அதான் ஒரு தொல்லையே இந்த இடத்துல. கேஸ் இங்கே பாருங்க கேஸ், ஒரு கல்டிஸ் மிலிட்ரி பேஸு. அவ்வளோ பண்ணுற மாட்டேன். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிலிட்ரி பேஸ் செய்யணும்னா சொல்லுங்கள் கைஸ், நான் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் செய்கிறேன். சரி பாய். அப்புறமா பார்க்கலாம். பாய். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.